வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொளி ஒன்று தான். இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு வந்து நாங்கள் பப்பாசிக்காய் வரதான் செய்ய போகிறோம். அதுவும் காய் பப்பாசி காயெல்லாம் வர செய்ய போகிறோம். பழம் சாப்பிட்ருப்போம். பழத்தில் வந்து அந்த ஃப்ரூட்ஸ் சலட் எல்லாம் செய்திருப்போம். நான் வந்து இதை எங்கே சாப்பிட்ணுன்னு சொல்லுங்க. அப்போ சிகிரியா வில்லேஜ் ஒன்று இருக்குது தெரியுமா? சிகிரியா போயிருந்தேன். அங்கே வந்து கூடுதலாக அந்த சிங்கள மக்கள் வந்து இது செய்து வச்சிருந்தவங்க ஒரு கோவா வர மாதிரி இருக்கும். இது வந்து கறியும் வச்சுக்கொள்ளலாம். கறி நாங்கள் உருளைக்கிழங்கு கறி பூசணிக்காய் கறி எப்படி வைப்போமோ அதே மாதிரி பால் கறியும் வைக்கலாம். தூள் கறி அந்த பிரட்டல் கறியாக வைக்கணும். தூள் கறி அப்படி வச்சாலும் நல்லா இருக்கும். நாங்களும் தூள் கறி வச்சிருக்கிறோம். கருவாடு போட்டு வச்சா இன்னும் நல்லா இருக்கும். அதுதான் செய்து காட்ட போகிறோம். இன்றைக்கு வரையத்தான் செய்து காட்ட போகிறோம். அதை விட இந்த பப்பாசிக்காய் பிடுங்க கவனமாக இருக்கணும். இங்கே பாருங்க, பின்னுக்கு பப்பாசி மரமே பக்கத்தில் நிற்குது. உடனே பிடுங்க பால் வரும். பால் வந்து கண் வழியாக படக்கூடாது. கண் வழியாக பட்டால் அப்புறம் கண்ணை பழதாக்கி விட்டுரும். சரியான கவனமாக இந்த இதில் நாங்கள் இப்போ உடனே பிடுங்கி செய்ய போகிறபடியாக தான் அந்த பிரச்சனை. இப்போ ஏற்கனவே பிடுங்கி வச்சிருக்கிற காயில் செய்ய வந்து அந்த பால் தன்மை வராது. இரண்டாவது வந்து பால் வத்தி எங்களுக்கு வந்து காஞ்சிருந்தானே, அப்போ அது வந்து பயம் இல்லை. இது எந்த பருவத்தில் உள்ள காய் பிடுங்க வேணும்னு சொல்லி சொன்னால் ஆக நிறக்கவும் கூடாது, அதே சமயத்தில் பிஞ்சாவும் இருக்கக்கூடாது. ஒரு நடுத்தரமாக உள்ள காயெல்லாம் பிடுங்க வேணும் எங்களுக்கு. இது வந்து இந்த காய் வந்து ஓரளவுக்கு எங்களுக்கு நல்ல பருவமான காயாக இருக்குது. இதை பிடுங்கி எடுப்பேன் வேணா என்ன கேட்டாது நீங்கள் தான் பிடுங்க வேணும். பிடுங்கடா இதா? அதை பிடுங்க. இப்போ நான் இதை பிடுங்கி தரேன். இப்படி நின்று பிடுங்கெல்லாம் கவனமாக இருக்கணும். கண்ணுக்குள்ளே வந்து நேராக ஊற்றுப்பட்டுருமோ பல்லாம் இதில் ஃபுல்லாகுது. ரைட், நல்லா முத்திட்டுது. ஆனால் நிறக்கையில் என்ன சாதுவாக இப்போ தான் நிறக்க வலிக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த நல்ல முத்தல் என்றாலும் இந்த பால் தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்குது. இதில் பால் வரைய பாரது குறைவு. ஏன்னா கொஞ்சம் நல்லா முத்திட்டுது. இது இங்கே ஒரு 4-5 நல்லா பழக்க வலிக்கிட்டு ஏன்னா சாதுவான ஒரு நிறம் வந்துட்டு நிறக்கிறதுக்கு. இந்த பப்பாசிக்காயெல்லாம் நாங்கள் செய்ய போகிறோம். எங்களுக்கு இவ்வளவும் தேவையில்லை. பாதியே காணும். பாதியை வச்சா நாங்கள் நாளைக்கு ஒரு பால் கறி வச்சு கொள்ளலாம். செய்ய தொடங்குவோமே வர செய்ய தொடங்குவோம். நாங்கள் அதோட ஃபுல்லாகவே இருள் சூழ்ந்து தான். மழையை காண இல்லை, ஆனால் ஃபுல்லாக இருட்டுப்பட்டு முழங்குது. இந்த ஒரு மழை பொழுதுலாம் நாங்கள் இது செய்ய போகிறோமே செய்து சாப்பிடுவோம். இந்தியாவில் பார்த்தீங்களா வாழைக்குட்டியெல்லாம் பிரட்டி வச்சிருக்கிறோம். இப்போ மழை தானே, அப்போ அங்கால 4-5 நட்டு விட்டால் வந்து இதோட மழையோட வந்துருமன்றதுக்காக பிரட்டி வச்சிருக்கு. நீ நாளைக்கு வந்து கிடங்கு வெட்டி நடணும். இன்றைக்கு வந்து சமையல் செய்கிற இடத்துக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கச்சாம்பயலுக்கான் சமையல் நடக்க போகுது. அதான் இப்போ நாங்கள் பப்பாசிக்காய் வர செய்ய தொடங்க போகிறோம். முதல் வந்து பப்பாசிக்காயை முதல் கழுவி எடுப்போம். ஏன்னு சொல்லிச்சுன்னா அந்த பால் தன்மை எல்லாமே இருக்குது தானே. கழுவி தோல் சீவினா பிறகு தான் நாங்கள் சீவி போட்டு வறுக்க தொடங்க போகிறோம். இந்த மூளை முதல் வெட்டி எடுப்போம். மூளை வெட்டிக்க கட்டாயம் பால் வரும் எங்களுக்கு. உடனே பிடுங்கினதில்லை, அப்போ பால் வரும். மூளை வெட்டி போட்டு கழுவுவோம். பழுத்து போச்சு என்ன பப்பாசி? ஐயோ, இது வந்து ஆனால் வெளியில் பார்க்க உண்மையிலுமே அது வந்து நல்ல நிறக்கையில் தானே. அப்போ பழுக்கையில் என்னச்சா நான் இந்த பருவங்களுக்கு சரி வராது வரைக்கும் வேறு காய் தான் பிடுங்க வேணும். நாங்கள் இது வந்து பழுத்துட்டு செங்காயனா வந்து ஒரு செங்காய் பருவமாக இருக்கு. இந்த பருவம் இது நாங்கள் சும்மா சீவி போட்டு சாதுவா உப்பு தெளிச்சு போட்டு நாங்கள் சாப்பிடலாம். இது இருக்கட்டுக்கு நாங்கள் ஒரு அளவான பிஞ்சா பார்த்து பிடுங்குவோம். என்ன இப்போ வேற ஒரு காய் பிடுங்கி இருக்குது பார்ப்போம். இந்த புள்ள எல்லாம் பழம் தான் கிடைக்க போகுது தெரியும் எங்களுக்கு. இது காய் தான். இந்த மூள் வெட்டைக்கே பால் வரும் பார்த்தீங்களா? இந்த ஒரு பால் தன்மை அந்த இருக்குது பாருங்க. இங்கே இப்படி சாதுவாக வந்துருக்கு பால் வேறு. மூளை வெட்டி போட்டு கழுவினா தான் நல்ல மங்களுக்கு. பார்த்தீங்கன்னா பால் அவ்வளோ வந்துட்டு பாருங்க. இப்போ நல்ல வடிவாக கழுவி எடுப்போம் நாங்கள். இதை வந்து 2ஆ வெட்டி போட்டு நாங்கள் சீவுவோம். இப்படியே நாங்கள் நல்லா சரிபாதியாக வெட்டி போட்டு சீவி எடுத்துக்கொள்வோம். அப்படி இருக்கு. அப்போ அந்த விதைகளை பாருங்க, நிறைய விதைகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உள் விதை எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துட்டு தொலைச்சிடுவோம். இந்த கறி வைக்கிறாண்டா இதை விட கொஞ்சம் நாங்கள் நிறத்த பருவத்தில் வச்சுக்கொள்ளலாம். வரைக்கும் கொஞ்சம் இப்படி ஆன பருவமாக இருந்தால் தான் சரி.
இப்போ நாங்கள் துண்டு துண்டாக வெட்டி போட்டு தோலை சீவி எடுப்போம். இந்த பப்பாசிக்காயும் அந்த பூசணிக்காய் இருக்குல்ல அதுக்கும் இப்படித்தான் அந்த ஆக்கள் வந்து சொத்திக்க போகிறத விட இந்த வெளியில் இப்போ ரஃபாக இருக்கும். இப்போ இந்த பழத்தெல்லாம் பாருங்க சரியான சொப்பு. அதே மாதிரி பூசணிக்காய் பாருங்க வெட்டைக்கு வந்து சரியான அந்த ஒரு ரஃபாக இருக்கும். கரையாச்சுன்னா டக்குன்னு கரைஞ்சிடும். துண்டு துண்டாக வெட்டின பப்பாசிக்காயின்னு அந்த மேல் தோலை நாங்கள் சீவி எடுப்போம். இப்படி துண்டாக வெட்டினா அப்புறம் சீவி வைக்க பார்க்க எனக்கு இந்த மாங்காய் தோல் சீவிற மாதிரி இருக்கு. நல்ல வடிவாக தோல் எல்லாம் சீவி எடுத்துட்டோம். நாங்கள் திரும்பவும் ஒருக்கா கழுவி எடுக்க போகிறோம். ஏன்னாடா சில நேரங்களில் அந்த பால் தன்மையில் இருக்கும் தானே. அப்போ இன்னொருக்கா கழுவி எடுத்தால் நல்லா கழுவி எடுப்பேன். இந்த வரைக்கு நாங்கள் ஸ்க்ரேப்பர்லாம் சீவி எடுக்க போகிறோம். அப்போ தான் இந்த வரைக்கு நல்லா இருக்கும். இப்போ கறி வைக்கிறோன்னா நாங்கள் அதை துண்டு துண்டாகவே வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். மற்றது புது ஸ்க்ரேப்பரானே எல்லாம் சீவி எடுக்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலேயும் இது சீவி கொள்ளலாம். எங்களுக்கு தேவையான எந்த டிசைன் இருக்கு. அதில் இதெல்லாம் இந்த மரவள்ளி பொரியல் செய்கிறதுக்கு இதில் சீவி கொள்ளலாம். பாருங்க இப்படி இருக்குன்னு. அப்படியே இது ஒரு புது ஸ்க்ரேப்பர். இது வந்து பெரிய இடவழி. இந்த இதால் சீவி நாங்களுக்கு வந்து ஆக பெருசாக இருக்கும். அப்போ நாங்கள் ஓரளவானது இந்த அளவிலான சீவி எடுக்க போகிறோம். இந்த பக்கத்தால் இப்போ நாங்கள் சீவுவோம். நல்லா சின்ன சீவப்படுதுன்னு வேறு தேங்காய் பூ மாதிரி வருது. பெருசாக ஒரு கவரஞ்சு பார்ப்போமே என்ன பெருசண்டா பெருசாக விழுமுன்னு. இஞ்சி வேறு அதாக பெருசாக வருது எங்களுக்கு. இந்த இது தேவையில்லை. நாங்கள் சின்ன நாளையே ஒரு அஞ்சு கொள்வோம். அப்படி சீவி எடுத்துருக்கிறோம்னு பாருங்க. அப்படி அந்த பூ போல இருக்குது. ஏன்னா நல்ல சொப்டாகவும் இருக்குது இதில் சீவி எடுக்க. ஆனால் அந்த பப்பாளிக்காய் வந்து என்ன செய்யமாட்டா சாதாரண ஒரு ஈரழிப்பு தன்மை இருக்குது எங்களுக்கு. மரவள்ளி அதைத்தான் எனக்கு சீவி வச்சு வெண்ணினாக இருந்தது. மரவள்ளி கிழங்கு நாங்கள் புட்ட வைக்க ஸ்க்ரேப்பரில் சீவி போட்டு அப்படி புளிஞ்செடுத்தோமோ அதே மாதிரி இதை நாங்கள் புளிஞ்செடுக்க அப்புறம் ஏன்னா அந்த ஈரழிப்பு தன்மை இருந்தால் வரைக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. சும்மா நார்மலாக கையாலேயே நாங்கள் புளிஞ்செடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள் இப்படி தண்ணி வருதுன்ட்டு. இப்படி தண்ணியோட நாங்கள் வரதை வந்து அந்த வர வந்து என்ன செய்ய சொல்லுங்க. அப்போ அப்படியே குமஞ்சு கொண்டு வந்துடும். இந்த நல்ல வரையாக இருக்காது. அதனால தான் தண்ணியை புளிஞ்செடுக்கிறோம். இப்படியே எல்லாத்தையும் நாங்கள் புளிஞ்செடுப்போமே என்ன. நல்ல வடிவாக நாங்கள் புளிஞ்செல்லாம் எடுத்துட்டோம். இனி என்ன செய்ய போகிறோம்டா வர செய்ய தொடங்குவோம் என்ன. என்னென்னா சாதுவான ஒரு மனத்து விழுது என்ன. அடுப்பங்களுக்கு எரிய தொடங்கிட்டது. நாங்கள் இந்த தாஜிக்குள்ளே தான் இன்றைக்கு வர செய்ய போகிறோம். அடுப்பில் வைப்போம். சட்டியங்களுக்கு சூடாகிட்டு நாங்கள் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விடுவோம். எண்ணெய் வந்தங்களுக்கு கொதிச்சிட்டுது. இப்போ நாங்கள் தாளிக்கிறதுக்காக முதல் வந்து கடுகும் பெருஞ்சீரகம் போட போகிறோம். இது கோவா வர எப்படி நீங்கள் செய்வீங்களோ அதே மாதிரி செய்து கொள்ளலாம். கடுகு எல்லாம் எங்களுக்கு வெடிச்சிட்டுது. அதோட பார்த்திங்கன்னா நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கொள்ளலாம். ஏன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு அந்த உரைப்பு அந்த ஒரு சாதமான இனிப்பு தன்மை இருக்கும் எங்களுக்கு பப்பாசிக்காயில். இப்போ பச்சை மிளகாய் கூட போடைக்க நல்ல ஒரு சுவையாக இருக்கும். அதுக்காக பச்சை மிளகாய் கூட போட்டுக்கொள்ளுவோம். இப்படியே நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம்.
வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிட்டுது எங்களுக்கு. நாங்கள் இப்போ கழுவி வச்சிருக்கிற கருவேப்பமில்லையும் போடுவோம். இப்படியே நல்ல வடிவாக பிரட்டி போட்டு இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் புளிஞ்சு வச்சிருக்கிற பப்பாசிக்காயை தான் போட போகிறோம். அப்படியே கையால் நாங்கள் உருத்தி விட்டு போட்டால் நல்லது. ஆனால் எங்களுக்கு அந்த புளிஞ்சபடியாக கொஞ்சமும் ஈரழிப்பு தன்மை இல்லாமல் இருக்குது பாருங்க. கையில் கொஞ்சமும் ஈரழிப்பு தன்மை இல்லை. இப்போ நல்ல வடிவாக அப்படியே பிரட்டி விடுவோம். அதோட பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்ப்போம். அப்படியே நல்ல வடிவாக பிரட்டி போட்டு மூடி விடுவோம். அப்படியே நல்ல வடிவாக எங்களுக்கு கொஞ்சம் நேரம் பதம் கட்டுக்கணும். அப்படியே அதோட பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் எங்களுக்கு பார்க்கவே அந்த ஒரு குமைவான பருவமாக இருக்குது. என்ன பார்க்க அப்படியே இருக்குது. ஆனால் கொஞ்சம் மறுபடி அந்த தனித்தன்மை இன்னும் நல்ல வத்தங்களுக்கு நல்ல பொழுது வந்துடும். இப்போ மூடி விடுவோம். இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். அப்போ அப்படி இருக்குன்னு அந்த கொஞ்சம் தண்ணியும் இல்லாமையும் போட்டுது. ஏன்னா இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா நல்ல வாசமாக இருக்கும் உண்மையிலேயுமே. கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். அது தூளுப்பு தான் சேர்க்கிறோம். அதுதான் நீரழிப்பு இல்லாமல் இருக்கும் எங்களுக்கு. இப்படியே நல்ல வடிவாக நாங்கள் கிளந்து விட்டுட்டு இனி என்ன செய்ய போகிறோம்னா திருவி வச்சுருக்கிற தேங்காய் பூ நல்ல வெள்ளை பூவாக எடுத்து வச்சுருக்கிறோம். அதை நாங்கள் போட்டுக்கொள்வோம். இப்போ நாங்கள் நல்ல வடிவாக இப்படியே கலந்து விடுவோம். தேங்காய் பூ போட்டோன்னா எங்களுக்கு அந்த இன்னும் கொழு வரும். இந்த இன்னும் கொஞ்சம் தானே விட்டு நாங்கள் நல்லா காஞ்சிட்டு சட்டி. இந்த தேங்காய் பூ போட்ட உடனே நல்ல வடிவாக நாங்கள் கலந்து விடணும். அப்போ தான் அந்த எல்லா அந்த பப்பாசி காயிலையும் சேரவன் சேர்ந்தா நல்ல பொழு வந்துடும். இப்படியே தணலில் நாங்கள் ஒரு 2 நிமிஷம் மூடி விட்டா சரி. இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போமே. தேங்காய் பூ எல்லாம் போட்டு எங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகிட்டு திறந்து பார்ப்போம். எப்படி இருக்குன்னு பாருங்க. பப்பாசிக்காய் வர கோவா வர மாதிரி கிடக்கணும். அப்படியே கோவா வர மாதிரி தான் இருக்குது. இது உங்களுக்கு உரைப்பாக தேவையான்னு சொன்னால் என்ன செய்யுங்க, மஞ்சள் தூளோடு அப்படியே நீங்கள் தனி மிளகாய் தூள் இல்லாட்டிக்கு கட்டர் தூளும் சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்து வரதுக்கொள்ளலாம். நாங்கள் இன்றைக்கி பச்சை மிளகா கூட போட்டு நாங்கள் எங்களுக்கு உரைப்பாகவும் இருக்குது. நல்ல சுவையாக இருக்கும். இப்படியே நாங்கள் இறக்கி போட்டு சாப்பிடுவோமே. என்ன இப்போ நாங்கள் ஒரு கோப்பைக்கு எடுத்துகிட்டு போட்டு சாப்பிடுவோமே. என்ன அந்த வாசம் எல்லாம் அப்படியே இந்த கோவா வாசம் மாதிரியே தான் இருக்கு. அப்போ நாங்கள் இன்றைக்கு பப்பாசிக்காய் வரையோட பான் தான் சாப்பிட போகிறோம். நேரம் தப்பினதால பான் சாப்பிட போகிறோம். சோறோடையும் சாப்பிட்டு கொள்ளலாம். புட்டு எல்லாத்தோடையும் சாப்பிட்டு கொள்ளலாம். புட்டுக்கெல்லாம் நல்லா இருக்கு. ரோஸ் பான் அதுக்கு என்ன வரத்து கொண்டு கேட்கான் ரோட்டால பான் போனது உடனே ஓடி போய் வேண்டினது. இது கோவா தான். கோவா விட்டால் வித்தியாசம் தெரியவே இல்லை. கோவாவோட எனக்கு இது சுவை இன்னும் கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அங்கே அந்த வில்லேஜ் சிகிரியா வில்லேஜ்லேயும் இதே மாதிரி தான் இருந்தது. அங்கே இந்த பச்சை மிளகா கூட போட்டபடியாக கொஞ்சம் உரைப்பாகவும் இருக்கிறபடியா நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சாதுவான ஒரு இனிப்பு தன்மை இருக்குது. இனிப்பு தன்மை இருக்கும். ஏன்னா நாங்கள் தேங்காய் பூவும் போடுறோம் தானே. சோறோட சாப்பிடக்க எனக்கு அங்கே தெரியல. ஆனால் இப்போ சாப்பிடக்க தெரியுது. ஒரு இனிப்பு தன்மை இருக்கும். அதனால தான் நாங்கள் பச்சை மிளகா கூட போட்டோம். நாங்கள் நீங்கள் இது இரும்பாக்க உரைப்பு கூட வேணுமென்னா துண்டு மிளகா இல்லாட்டி தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்ளலாம். மற்றதுக்கு ஒரு 2 முட்டையும் அடித்து போட்டு கடைசியாக பிரட்டி எடுத்துருந்தா என்ன எத்தனை பாருங்க. இல்லை முட்டை போடலாம். நல்லா இருக்கும். முட்டை போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். பின்னர நேரம் நல்ல ஒரு சாப்பாடு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பானும் பப்பாசிக்காய் வரையும் நல்லா இருந்தது. அங்கே வீட்டை பார்த்து கொண்டு இருக்கணும். முடிய கொண்டு வருகிறோம் உண்டு. இப்போ அவைகளும் கொண்டு போகணும்.
நீங்களும் இப்படி கட்டாயம் இருக்க செய்து சாப்பிடுங்க. உண்மையிலே நல்லா இருக்குது. கோவா வர எனக்கு அந்த கோவா வரைய அப்படி அந்த இதுதான் ஞாபகம் வருது. அப்படி அவ்வளவுக்கு ஒரு நல்ல ஒரு சுவையாக இருக்குது, நல்லா இருக்குது. நீங்களும் இதை மாதிரி செய்து பாருங்க. உண்மையில இருந்தால் சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்க. செய்து சாப்பிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். நன்றி, வணக்கம்.